10th இல்ல +2 பாஸோ ஃபெயிலோ கவலையே வேண்டாம். படிக்கும் போதே மாதம் 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 100% வேலை வாய்ப்பு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் BSc மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். அழிவின் விளிம்பில் சர்க்கஸ் சாகச கலைஞர்கள் உதவிக்கரம் நீட்டி கலைஞர்களை கரை சேர்க்க வேண்டும். முதல்வருக்கு சுபா சுப்பிரமணியம் வேண்டுகோள். கோவையில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் 324C சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு பிரத்யேக சர்க்கஸ் காட்சி காண்பிக்கப்பட்டது. கோவை வஉசி மைதானத்தில் நடைபெற்று வரும் ஜெமினி சர்க்கஸ் நிகழ்ச்சியில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் 324C மாவட்டத்தின் சார்பாக ஜெமினி சர்க்கஸின் உரிமையாளர் அஜய் சங்கருக்கு ஐகான் ஆஃப் இந்தியன் சர்க்கஸ் விருதினை துணை ஆளுநர் அட்வொகேட் சூரி நந்தகோபால், மாவட்ட தலைவர் சுபா சுப்பிரமணியம் ஆகியோர் இணைந்து வழங்கினர். மாவட்ட அமைச்சரவையின் செயலாளர் ரவிசங்கர், ஜாயிண்ட் செக்ரட்டரி அனீஷ்குமார் மற்றும் KV ஷா மற்றும் சர்க்கஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ஷாஜிலால் ஆகியோர் உடனிருந்தனர். கோவை மாவட்டத்திலிருந்து பல்வேறு ஆதரவற்ற இல்லங்களிலிருந்து 350க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக சர்க்கஸ் நிகழ்ச்சி காண்பிக்கப்பட்டது. மேலும் அனைவருக்கும் பிஸ்கட், சிப்ஸ், சாக்லேட் மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் சர்க்கஸ் நிகழ்ச்சியை பார்த்து பரவசமடைந்து குதூகலமாக கண்டுகளித்தனர். இதுகுறித்து சுபா சுப்பிரமணியம் கூறுகையில், லயன்ஸ் கிளப் சார்பாக 350 ஆதரவற்றோர் இலவசமாக சர்க்கஸை கண்டு ரசித்தனர். இந்த தருணம் மகிழ்ச்சியாகவும் அதே சமயத்தில் நெகிழ்ச்சியாகவும் உள்ளது என்றார். மேலும் கூறுகையில், சர்க்கஸ் கலைஞர்கள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றனர். அவர்களுக்கு தமிழக அரசு தாமாக முன்வந்து பல்வேறு சலுகைகளை வழங்க வேண்டும். உதாரணத்திற்கு, தற்போது வஉசி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சர்க்கஸ் விழாவிற்கு இந்த மைதானத்தின் வாடகை அதிகப்படியாக உள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் சர்க்கஸ் போன்ற கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சர்க்கஸ் நிகழ்ச்சிகளுக்கு இலவசமாக மைதானங்களை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் என்று கூறினார். இதற்கான ஏற்பாடுகளை KV ஷா, விக்னேஸ்வரி, சுபா சுப்பிரமணியம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. C 3242C சார்பாக இன்று கோவை ஜெமினி சர்க்கஸில் 350க்கும் மேற்பட்ட குழந்தைகளையும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஸ்பெஷல் சிலர்களையும் வரவழைத்து ஒரு ஸ்பெஷல் ஷோவை உரிமையாளர்கள் அஜய் சங்கர், ஷாஜி இருவரும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு எங்கள் லயன்ஸ் கிளப்பிலிருந்து எங்கள் கவர்னர் சூரிய நந்தகோபால், அமைச்சரவை செயலாளர் ரவிசங்கர் மற்றும் இதை அரேஞ்ச் செய்த KV ஷா அவர்கள் மற்றும் விக்னேஸ்வரி சுபாசுப்ரமணியம் அவர்களோடு கலந்து எல்லாம் ஒரு டீமாக இருந்து நாங்கள் செய்திருக்கிறோம். சர்க்கஸ் கலை வருங்காலத்தில் இருக்குமான்னு தெரியல, அந்தளவு ஆயிட்டுருக்கு டிவியிலான. அதனால் மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நமது குழந்தைக்கு எதிர்காலத்தில் சர்க்கஸ் இருக்குன்னா இப்போ ஆதரவு கொடுத்தா தான் எதிர்காலத்தில் சர்க்கஸ் இருக்கும். அதனால் சர்க்கஸ் ஆதரவு கொடுக்குமாறு வேண்டிக்கிறேன். இதுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த லயன்ஸ் கிளப் கேபினட் ஆஃபீஸர்களுக்கும் எங்கள் கவர்னர் உடனே ஒப்புதல் கொடுத்தார். ராஜசேகர் சொன்ன உடனே செய்யின்னு சொல்லி கொடுத்த எங்கள் கவர்னருக்கும் இந்த இடத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். இதுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு ஷாஜி ஓனர், அப்புறம் KV ஷா, மிஸ்ஸஸ் விக்னேஸ்வரி அவர்களுக்கும் எனது நன்றி கலந்து தெரிவித்துக்கொள்கிறேன். ஆனால் வருடம் சர்க்கஸோட எண்ணிக்கை கம்மியாகி கொண்டு வருகிறது. கொரோனா டைமில் ஏகப்பட்ட சர்க்கஸ் அடிபட்டு போச்சு கொரோனா பீரியடில். அதனால் இந்த கலை அஜய் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் மேலே நடத்திட்டு இருக்கார். அஜய் ஷாஜி ரொம்ப கஷ்டத்தில் நடத்துகிறாங்க. ஒரு 10-30 நாள் அப்புறம் டவுன் ஆயிரு, மழை வரும், இது வரும், எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க. அதனால் கவர்மெண்ட் மெயினாக கிரவுண்ட் ரெண்ட் கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா, ஏன்னா இலவசமாகவே கொடுக்குற தப்பு இல்லை, கொடுக்கலாம். எவ்வளோ இது பண்ணுறப்போ யாராருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதுக்கு சர்க்கஸ் ஃப்ரீயாக கொடுத்தா தப்பு இல்லை. அது பண்ணால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது.